மட்டன் சுக்காம தயிரை பழஞ்சுக்கிட்டா நான் கேட்கிறேன். இந்த நாடகம் வைக்க மாட்டீங்களா? இந்த 5 பேரும் என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? சூப்பரா இருக்கேன் அப்படின்றாங்க. பாவம் என்ன பாவம்? அவங்க கண்ட கலப்பு இதா போச்சு. கழுத வந்து கிடைக்குமா அப்படின்னு அது என்ன நினைச்சு கிடைக்கும்னா நம்ம வந்து வானத்துல பறக்கலாம் அப்படின்னு கிடைக்குமா? பறந்துகிட்டு இருக்கோம்னு கண்ணை மூடிக்கிட்டு கிடைக்குமா? அதுக்கு கீழே வந்து தலையை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தரையிலதான் இருக்கேன் பறக்காம இருக்கான் அப்படின்னு. அது மாதிரி என்னைய பார்த்தோம்னா இந்த 5 பேர்களும் சூப்பரா இருக்கு அப்படின்னு வேணா ஒரு 50 நல்லதை வாங்கிட்டு வாங்க, கிச்சி அடிக்கலாம். என் தலைவருக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை மாமா. இந்த பயலுக்கு 5 பேரு நல்லா இருக்குன்னு சொன்னோட எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. என்ன விஷயம்? பழசம் நோண்டி கிளப்பிட்டாங்க சத்தாளுங்க. என்னடி ஆச்சு? ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் நாடகத்துக்கு இருந்தேன். சரி, ஊரே தண்ணி மழை பெஞ்சிச்சா? மழைக்கு பெய்யல மயில் பெய்யல. பூரா டாஸ்மார்க்ல சாராயத்தை குடிச்சுட்டு நாடகம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. எனக்கு இந்த ரகசியம் தெரியல. சரி, பப்புன் வேஷம் போட்டு முத நான் வருவேன்ல, வந்தவுடனே இந்த மூலையில இருந்து 2 பேரும் குறுகுறுன்னு பார்த்தேன். அப்பவே நான் நினைச்சேன் ஒரு மாதிரியா பாக்குறாங்க, இன்னைக்கு என்னமோ பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி நடந்துட்டாங்க மாமா. என்ன நடந்துச்சு? நான் பப்புன் டான்ஸ் முடிச்சுட்டு உள்ள போய் பொம்பளை வேஷம் போடுறதுக்காண்டி இந்த பாவாடை எடுத்து கட்டி இந்த ஜாக்கெட்டை கட்டி இந்த ஒட்டு மசாலா கட்டி நின்றுட்டு இருந்தேன் பாரு. இன்னைக்காவது சென்ட்ரிங் சவரு இந்த பக்கத்து பின்னாடி எல்லாம் வர முடியாது. மாலத்தீவுல போட்டு அடைச்சது மாதிரி அடைச்சிட்டாங்க. அன்னைக்கு போனது கீத்து கொட்டாங்க. இந்த குறுகுறுன்னு வந்தவங்க கொட்டாய்க்கு பின்னாடி வந்திருப்பாங்க. எனக்கு இந்த ரகசியம் தெரியல. வந்தவங்க இந்த வாசப்படி வழியா வந்து உள்ள வந்து வேடிக்கை பார்த்துட்டு அவங்க பேரு தான் பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, கொட்டாய்க்கு பின்னாடி வந்து ஒளிச்சு பார்க்கறாங்களா. இந்த கிடுக்கு அப்படி ஓட்டையை போட்டு பார்த்துருக்காங்க. பார்த்த மூதேவி இதுக்கு நேரம் பார்த்துருந்தா காரி துப்பிட்டு போயிருப்பாங்க. அப்புறம் எங்க பார்த்தாங்க? நீங்க பார்த்தவங்க இந்த பேக் பொசிஷன்ல பார்த்துட்டாங்க. இந்த குண்டிக்கு கீழே கிடக்கா ஒட்டு மசரு, இந்த ஒட்டு மசரி இந்த ஜாக்கெட் போட்டுக்கிட்ட முதுகு நல்ல அகலமா இருந்தவங்க அவங்க போட்ட போதைக்கு கற்பனை எப்படி தோணி இருக்கு. நல்ல நாட்டுக்கிட்ட மாதிரி இருக்கா, இவளை விட்டுறா தூக்கிடும்டா அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேர் மட்டும் இல்ல மாமா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க 2 பேரும் நன்மைங்களாம்.
அவங்க முரட்டு போதையா இருந்திருக்காங்க. மொத்தம் 4 பேரா கூட்டிட்டு வந்துட்டாங்க அம்மா கொட்டைக்கு முன்னாடி. நான் இந்த ஜாக்கெட் இல்ல பாவாடை கட்டின உடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு மூச்சு முட்டுற மாதிரி ஒரு மாதிரி வந்தவொடனே என்ன நினைச்சிட்டேன், நம்ம செத்த நேரம் கொட்டைக்கு பின்னாடி போய் காத்தாட போய் நிற்போம் அப்படின்ட்டு இப்படி கொட்டைய வாசப்படியில இப்படி காலை வச்சேன். சரி, 2 பேர் காலை பிடிச்சா 2 பேர் கையை பிடிச்சா தூக்கிட்டாங்க. ஒரு எரும மாடு ஆடு வளர்ந்துருக்கு, அறிவு வளரல. ஏன் கைய காலை பிடிச்சி தூக்கினா இல்ல? ஆமா, வாயில சத்தம் போட வேண்டியதானே, காப்பாத்துக்கன்னு சத்தம் போடலாம் நினைச்சு வாயில துணியை சுருட்டி திரிச்சுட்டாங்க மாமா. நல்ல வேலைக்கு துணியை வச்சாங்க. துணியை தானே வச்சாங்க. நானும் சொல்றேன், நல்ல வேலைக்கு துணியை திணிச்சுட்டாங்க மாமா வாயு. அப்புறம் என்னாச்சு? திணிச்சு கொண்டுட்டு போறாங்க பாரு. இந்த பழனிக்கு பாத யாத்திரை போகும்போது காவடி தூக்கிட்டு போகும் பாரு, அதே மாதிரி 4 பேரும் என்ன தூக்கிட்டு போறாங்க மாமா. போனா பார்த்துட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் அங்க போய் ஒரு வேப்பமரம் தூர், இதே மாதிரி பெரிய வேப்பமரம். அந்த தூர்ல என்னை மல்லாக்க படுத்து போட்டு 4 பேரும் பார்த்தாங்க வருது. ஓடி இருக்காங்க வாரு 4 பேரும். அத்தாடி அத்தா பிடி உஷா கூட அப்படி ஓடி போய் இந்தியாவுக்கு தங்க வாங்கி கொடுத்துருக்க மாட்டாடா. இவங்க போட்ட போதைக்கு ஆம்பளை எது பொம்பளை தெரியாம ஊமை குத்தா குத்தி கொள்ள தெரிஞ்சாங்க பாப்பா. 5 பேரு ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அது பெரிய பிரச்சனையா. ஆம்பளையா கூட பிறக்கலாம், பெண்ணை மட்டும் பிறக்கக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. மாதராய் பிறந்திட மாதவங்கள் செய்திடர் வேண்டும் சொன்னது யார்? பாரதியார். அவரு சொல்லி பெண்ணா பிறக்கணும்னா பல தவங்கள் செஞ்சாதான் அந்த பிறவி கிடைக்குமா. அவரு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டாரு. ஊமை குத்தா குத்து வாங்குறது, நாங்கள்ல குத்து வாங்குறோம். பொம்பளையாம பிறக்கலாம், ஆம்பளையாம பிறக்கலாம். ஆனா ஒரு ஆணா பிறந்து பெண் வேஷம் போடுறது இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சிரமம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்டி ரொம்ப சிரமமோ? எல்லாமே போட்டிருக்கேன் மாமா, சக்தியை தவிர எல்லாம் போட்டிருக்கேன். போடாம வந்திருக்கேன். அது எனக்கு என்ன தெரியுமா, ஒம்பட்டுது மாமா. ஐயோ அது என்ன கசகசன்னு மூச்சு முட்டுதோ. என்னைக்குமே நான் ஓப்பனா தப்பா இருப்பேன். ஆமா, காரணம் இந்த பழக்கம் மசுரை இல்லை எனக்கு. ஆமா, நான் ஒரு எலக்ட்ரிஷியன், நமக்கு தெரிஞ்ச ஒரு தோஸ்து இருக்காரு, நண்பர். அவர்கிட்ட ஒன்று சொன்னேன், அண்ணே நான் தினமும் நாடகத்துக்கு போறேன், எனக்கு என்ன தெரியல அப்படியே வேர்த்து கசகசன்னு ஊத்துது. மெர்க்குரி பழுப்புக்கு வேற போட்டோம்னா அது வேற ஊத்துது, நீர் சத்து கூட போயிடுவேன், எப்படி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவாங்க, ஏதாவது ஒரு யோசனை சொன்னேன் அப்படின்னு. அவரு ஒரு யோசனை சொன்னார். நல்ல யோசனை மாமா. இந்த இங்க இருந்து ஒரு வயர் கனெக்ஷன், இந்த முட்டிக்கால இருந்து ஒரு வயர் கனெக்ஷன் கொடுத்து இங்கனக்குள்ள ஒரு சுவிட்சு, சின்ன சுவிட்சா வச்சுக்கிறேன். இங்கனக்குள்ள ஒரு சின்ன பேன் ஒன்று வச்சுக்கிறேன். எதுக்கு? இந்த இப்படி முந்தாங்க சொல்ற மாதிரி இந்த சுவிட்சை டப்பாக்கி போட்ட வச்சுக்கிறேங்க. இந்த பேன் பர்றன்னு அடிக்கும், காந்துறது எரிகிறது, இந்த பழக்கம் எதுவுமே இருக்காது. அவர் சொல்லியிருக்காரு அடுத்த வருஷம் ஃபிட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த கால் அப்படியே முட்டிக்கால நான் எவ்வளவு நான் தரேன், காசு அழிக்க முடியாம இருக்கேன், உனக்கு நான் அழிக்கிறேன். ஆம்பளையாவும் பிறக்கலாம், பொம்பளையாவும் பிறக்கலாம், சரி. ஆனா ஒரு பெண்ணா பிறந்த மட்டும் ஆம்பளையில மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்? பெண்ணா பிறந்தாலே 13-14 வயசுக்கு வந்துடும். அதுலயும் இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைய கூட பிராய்லர் கோழியை தின்னுபிட்டு 10 வயசுலயே வயசுக்கு வந்துருது. அதுக்கு நாங்க என்ன செய்ய? 18-20 வயசு ஆனவங்க நல்ல தண்ணி மாதிரியே பொண்ணு வாக்க வர்றேன். சரி, நான் தண்ணி அடிக்க மாட்டேன், எடி சேர்த்து குடிக்க மாட்டேன் சொல்லுவாங்க. எந்த கெட்ட பழக்கம் இல்ல. சொக்கம்பட்டியில கேட்டு பாருங்க, என்னைய தவிர இந்த உலகத்துல எவனும் யோக்கியம் இல்ல. அம்மா அப்படி பொய்யா புளிகி தள்ளுறாங்க மாமா. அம்மா புளிகி தள்ளிட்டு அம்மாவையும் அப்பாவையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறவங்க நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சா நல்ல வாழ்க்கை. சரி, சிலவங்க குடிகாரங்க அமைஞ்சாங்கன்னா தண்ணியை போட்டு குத்துறாங்க, ஒரு சில பேர் தண்ணி போட்டு படுத்துறாங்க. அவங்கள கம்பியை காய வச்சு அவங்களை சுட வேண்டியதான் எந்திரிச்சுறாங்க. பரவாயில்ல இருந்துச்சியா? கழிவுட்டியாங்க இல்ல ஒண்ணுக்கு இருந்துச்சியான்னு கேட்டேன். அதைத்தான் கேட்டேன். தண்ணி அடிக்கிறவங்க கூட கல்யாணம் பண்ணலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. கஞ்சா குடிக்கிறவங்க கூட கல்யாணம் பண்ணலாம், அதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா யார வேணாலும் கல்யாணம் பண்ணலாமா? ஆனா ஒருத்தர் மட்டும் செத்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது. இந்த கணேசி கோயில போறாங்க வருது, அவங்களை மட்டும் செத்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது. நல்ல புகையில உள்ள மேல ஒட்டிக்கிறாங்க, ஒட்டிக்கிட்டு நல்லா நசுக்கிறாங்க. நசுக்கி ஒரு கரவு செருவான உருண்டை எடுத்துக்கிட்டு ஒண்ணு வேகத்தோட பொழந்துக்கிட்டு உள்ளதல்றேன், இல்லைன்னா கீழே பொழந்துக்கிட்டு உள்ளதல்றேன். உள்ளதை விட்டு வாயில் கொப்பிடிக்கிறாங்க, ஒரு வயிறு கொப்பிடிக்கிறாங்க. ராத்திரி கொண்டாடி பக்கத்துல படுத்து வாயில முத்த
போறீல்ல அதுக்கு வரவா? நீங்க இல்லாம போனா அங்க சுகப்படாதுல்ல. ஆமா சரி நீ போற, நான் மட்டுமா போறேன். இடத்துக்கு தலைவியம் வந்திருக்காங்க. சரி தோழி எடுத்து வந்துருக்காங்க. ஆமா நம்பிராஜ் அப்பா சொல்லியிருக்காரு இந்த காவலை எப்படி வெற்றிகரமா முடிக்கணும் அப்படின்னு இருக்காரு. அதனால தோழியை கூப்பிட்டு காவலுக்கு போற ரகசியத்தை அவன்கிட்ட சொல்லுவான். அவள் வருவாள், அவ வருவாளே வரமாட்டாளே, என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவ வருவாள. அவள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கா. அப்ப பெட்டியை வித்து விட்டு தெருவுல பிச்சை ஆனா எடுக்க. இந்த பெட்டியை நான் வித்தாட்டும் இந்த பெட்டி வித்தாலும் சரி அவனை நான் பார்க்க போக சரி சரி. ஏன்னா அந்த பெட்டி எனக்கு சம்பந்தம் இல்லை. அவன் சொல்ல போறான் ஏனே என் பெட்டி வச்சுட்டு. சரி அடியே சாந்தி சாந்தி சரி அமைதிக்கு பெயர்தான் சாந்தி. சாந்தி அந்த அமைதியில் ஏதடி சாந்தி. சாந்தி எனக்கு பெயர்தான் சாந்தி. பைத்திய முத்தி பேசு நிலவில் ஏதடி சாந்தி. இரு தலிகா. தண்டாணி தலிகா. நான் கேட்கிறேன் இதுல காரணம் என்னன்னா என்ன காரணம்? இதுதான் கொள்ள பேர் சிரிச்சு நீ கொள்ள பேர் கவனிட்டேன். இனிமே தப்புப்பா அவனை உலகிறியா சாந்தி இது நல்லா இருக்கியா? இது நல்லா இருக்கேன். என்ன அர்த்தம்? இது நல்லா இருக்கான்னு கேட்கல. நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? சரி சரி என்ன ஏன் ஒரு மார்க்கமா இருக்க? என்ன ஒரு மாதிரி இருக்கு. காட்டுக்கு போறான் தெரியுமா? போறமே. அப்படியா? அம்மா வராளாம். வராங்க. உங்க அம்மா இல்ல. காட்டுக்கு போறமே. உனக்கு பயமா இல்லையா? பயமா இல்லையே. முத போகும்போது பயமா தான். உனக்கு பயமா இருக்கா? ஒரு தடவை போயிட்டுன்னா போங்க பழகுல முட்டையா இருப்பா. ஏய் அம்மா என்னடி மல்லியம்மா